வணக்கம் தமிழக மக்களே. அரசியல் தீப ஒளி அரசியல் பார்வையில் நாம் இன்று காண இருப்பது, தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்து கிட்டத்தட்ட 21 நாளை கடந்த நிலையில் நேற்று தான் 1ஆம் தேதி, ஜூன் மாதம் 1ஆம் தேதி தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு, தமிழக முதலமைச்சருக்கு வாக்களித்த அன்பர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியுள்ளது. அது என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், யாரிடம் என்னென்ன பேச வேண்டும் என்பதெல்லாம் ஸ்கிரிப்ட் எழுதி அதை தயார்படுத்தி கொண்டிருந்தார்கள் இவ்வளவு நேரம். இதுவரைக்கும் வெற்றி பெற்று நேரடியாக ஒரு நிருபரை கூட சந்திக்காத தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், தற்போது தமிழக முதலமைச்சர், ஒரு நேரடி செய்தியாளர் சந்திப்பு கூட நடத்தவில்லை இதுவரைக்கும். அப்படிப்பட்ட முதலமைச்சர் இன்று நமக்கு தமிழகத்திலே வாய்த்திருக்கிறார். மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய மக்கள் பார்த்த மாற்றங்கள் நடந்து உள்ளது. அதேபோல் அவர் அவருடைய நேற்றைய உரையிலே நதிநீர், தமிழக உரிமைகளை விட்டு கொடுக்க மாட்டோம், நதிநீர் பங்கீடு உள்பட மாநில உரிமைகளை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டோம் என்று திருச்சியிலே நடந்த தேர்தல் நன்றி தெரிவிக்கும் கூட்டத்திலே அறிவித்திருக்கிறார். மேலும் லஞ்சம், ஊழல், பாகுபாடு இல்லாத அரசை தருவோம் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வாக்குக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாத ஒன்று. லஞ்சம், லாவண்யம் இல்லாத அரசை தருவேன் என்று சொல்கிறார். அது எப்படி தர முடியும்? தற்போது தமிழகத்தில் நடந்து முடிந்த தேர்தலில் இவர் அறுதி பெரும்பான்மை கிடைக்காம தனி பெருங்கட்சியாக 107 தொகுதிகளை வெற்றி பெற்றார். இவர் ஆட்சி அமைப்பதற்கு கிட்டத்தட்ட 11 தொகுதிகள், 11 எம்எல்ஏக்கள் தேவை. இவர் தீய சக்தி என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகளில் இருந்த சிறு கட்சிகளை உடைத்து அவர்கள் மூலம் ஆதரவு பெற்று ஆட்சி அமைத்துள்ளார். அப்போது இவர் எத்தனை கோடிகள் அவர்களுக்கு கொடுத்துள்ளார்கள் என்பதை அவருக்கே தெரியும், மக்கள் மனசாட்சிக்கு தெரியும், அவருடைய மனசாட்சிக்கு தெரியும். ஏனென்று கேட்டால் இன்றைக்கு 11 எம்எல்ஏக்கள் என்பது சாதாரண விஷயம் இல்லை. இவர் வரலாறில் இடம் பிடிக்க போகிறார். அதுதான் வேணும், முக்கியம். உலகம் அழிந்தாலும் தமிழகம் ஒரு சிறு தலைமுறை கழிந்து விட்டால் யார் என்னென்ன நிலையில் இருந்தார் என்று இன்றைய ஆண்டிலே கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 50 வருஷத்தில் இருக்கிற மக்கள் யாரும் உயிரோடு இருக்க மாட்டார்கள். ஆனால் இவர் வாழ்ந்து கொண்டிருப்பார். இப்படி வாழ்வதற்கு பல கோடிகள் செலவு செய்தால் தவறு இல்லை என்பது தான் என்னுடைய பார்வை, அரசியல் பார்வையில். இப்போ நீதி, நேர்மை, லஞ்சம், லாவண்யம் இல்லாத அரசை தருவேன் என்று சொல்வதற்கு ஒரு யோகியதை இல்லை. அந்த 11 எம்எல்ஏக்கள் இவருக்கு எந்த உத்தரவாதமும் இல்லாமல், எந்த கட்டளையும் இல்லாமல் அவர்கள் 11 எம்எல்ஏக்கள் இவருக்கு ஆதரவு தர முடியுமா? இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கி தேர்தல் நடந்து முடிந்த பிறகு நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அனைத்து இந்திய அதிமுக கட்சியிலிருந்து ஆதரவு தெரிவித்தது முதல், அந்த கட்சியை பிளவுபடுத்துவது முதல், பல்வேறு குளறுபடிகள், இந்த 2026 தேர்தல் முடிந்த பிறகு பல்வேறு அரசியல் மாற்றங்கள், பல்வேறு குழப்ப நிலைகள் ஏற்பட்டிருக்கிறது. இப்போ லஞ்சம், லாவண்யம் இல்லாமல் இவர் ஆட்சி அமைச்சிருக்கிறார் என்று கேட்டால் பூரணமாக இல்லை என்பது என்னுடைய வாதம். ஏனென்று கேட்டால் இவ்வளவு பெரிய, ஒரு எம்எல்ஏ குறைந்தாலும் கூட அவர் பல கோடிகள், 11 எம்எல்ஏக்கள் இவர் ஆதரவு கொடுத்தால் மட்டும்தான் அவர் ஆட்சி அமைக்க முடியும். இப்போ 11 எம்எல்ஏக்கள் ஒரு நல்ல எண்ணத்தில் இவருக்கு கொடுத்தாராங்கன்னு கேட்டால், அதுக்கு சில கட்சிகள் அங்கே என்னென்னா, பாஜக அரசு இங்கே தமிழகத்தில் வரக்கூடாது, அதனால் நாங்கள் ஆதரவு கொடுத்தோம் என்று இவர்கள் செய்யும் தவறுக்கு பாஜக மேலே பழியை போட்டுட்டாங்க. ஏன்னா இருக்குது எல்லாமே யாரோ ஒருத்தர் இருக்கான், ஏதோ வெந்ததுக்கும் வேவாததுக்கும் ஒருவன் இருக்கிறான், அவன் மேலே போட்டுட்டா எல்லாமே ஒரு குற்றவாளி, ஒரு யாருமே இல்லாத ஒரு அனாதை போலீஸில் மாட்டிட்டா அந்த இருக்கிற கேஸ் எல்லாம் தூக்கி அவன் மேலே போட்டுட்டு அவனை வாழ்நாள் முழுக்க ஜெயிலில் போட்டுருவாங்க. அதுபோல் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு குற்றவாளியை போல்
இவர்கள் செய்யும் தவறுகள் எல்லாம் அந்த குற்றத்தை தூக்கி பாஜக மேலே போட்டுட்டு நாங்கள் தமிழகத்தை காப்பாற்றப் போகிறோம், பாஜக அரசு இங்கே வந்துடுச்சுன்னா நம்ம யாரையும் காப்பாற்ற முடியாது, இங்கே வந்து இந்து சமயம் இந்து நிலை தான் வந்துட்டு மேலோங்கும் கையோங்கும், ஆகையினால அது வந்துட்டு பாரதிய ஜனதா ஆட்சி இங்கே வரக்கூடாது என்பதனால கவர்னர் ஆட்சி தடுப்பதற்கும் அதேபோல் ஜனாதிபதி ஆட்சியை தவிர்ப்பதற்கும் நாங்கள் வந்து இவருக்கு ஆதரவு கொடுத்தோம் என்று பச்சை பொய்யை சொல்லியிருக்கிறார்கள் இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள். என்ற போதிலும் இவர் வந்துட்டு அந்த எந்த கட்சியும் தாங்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றதற்கு ஆதாயம் தேடவே தோன்றும். மனிதன் என்பதை ஆதாய கணக்கத்தோடு தான் இங்கே செயல்படுகிறான். இப்போது இவர் வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் உச்சத்தை விட்டு வந்தேன், உச்சத்தை விட்டு வந்தேன், உச்சத்தை விட்டு உன்னை யாரும் உச்சத்தை விட்டு வர சொல்லலையே, யார் வர சொன்னா உன்னை? 200 கோடி 300 கோடி மக்கள் பைத்தியக்காரதான மாதிரி உன்னுடைய படத்தை பார்த்துட்டு ஒருத்தன் வந்து 10 முறை 5 முறை பார்த்துட்டு அவன் குடும்பத்தை கூட கவனிக்காமல் உன் படத்தை பார்த்துட்டு ரசிகனாக இருக்கிறான். இன்றைக்கி சிந்திக்க தெரியாத சில அன்பர்கள் போட்ட தவறுகள் இன்றைக்கி வந்துட்டு தமிழகம் இப்போ சந்தித்து கொண்டிருக்கிற வேதனைகள் சோதனைகள். உங்களுக்கு ஒரு நன்றி சொல்வதற்கே கிட்டத்தட்ட 21 நாட்கள் வேண்டும். அதில் ஸ்கிரிப்ட் எழுதி வசனங்கள் எழுதி மேடையில் பேசுவதற்கு அதுக்கு தனியால் பணியால் செய்ய வேண்டும். சுயமாக பேசுவதற்கு உங்களுக்கு மனமில்லை, அதாவது சுயமாக சிந்திப்பதற்கு உங்களுக்கு எண்ணம் இல்லை. ஏன்னா உங்கள் ஜனகால ஜாதகமே அப்படித்தான். அதனால் வந்துட்டு நீங்கள் சொல்ல செயலெல்லாம் வந்துட்டு இங்கே மாற்றி தான் அமைக்கிறது. நீங்கள் என்ன சொன்னீங்க, ஒரே ஒரு விஷயம் தமிழக மக்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன். நீங்கள் நிறைய மீடியாக்களில் பார்த்துருக்கலாம், அவர் நிறைய விஷயங்களில் எதிர்க்கட்சிகளை பிரச்சாரம் செய்யும்போது எதிர்க்கட்சிகளை தீய சக்தி என்று சொன்னார். மேலும் தமிழகத்திலே நான் வந்தவுடனே மதுக்கடைகளை இருக்காது என்று சொன்னார். அது இன்றைக்கு மதுக்கடைகளை திறந்து வைத்து இன்றைக்கி தினந்தோறும் பார்த்திங்கன்னா சென்ற ஆட்சியில் பார்த்தாலும் கூட யாரோ குடிச்சிட்டு வெளியில் படுத்துடுவோம். இந்த ஆட்சியில் பார்த்திங்கன்னா ஒரு தெருவுக்கு 10 பேர் படுத்துட்டு இருக்கான். இது வந்துட்டு மது போதையவர் வந்து ஒழிச்சிட்டாரா? இல்லை. அடுத்த கட்டமாக அனைத்து பெண்களுக்கும் தமிழகம் முழுவதும் இலவச அடுத்த கணம் கையெழுத்து, அதாவது அடுத்த கணத்தில் நான் முதலமைச்சரை கையெழுத்து போட்ட அடுத்த கணம் தமிழகம் முழுவதும் அனைத்து பெண்களுக்கும் இலவச பேருந்து, எல்லா இடத்துக்கும் போயிடலாம் அப்படின்னு சொன்னார். இது நடந்துச்சா? 21 நாட்கள் கடந்தாகிவிட்டது. கேட்டென்றால் நிதி நிலைமை சரியில்லை, கஜானா காலியாகி உள்ளது. கஜானா என்பது சார் உங்கள் வீட்டு என்ன பீரோ போட்டியா? இல்லையே. எத்தனையோ வந்துட்டு அது வந்து கஜானா என்பது தமிழகத்தில் பல்வேறு நிலைகளில் வருமானம் வரக்கூடியது. கிட்டத்தட்ட டாஸ்மார்க் மூலயமா கிட்டத்தட்ட 60 கோடி 60,000 கோடி கிட்ட 70,000 கோடி கிட்ட வருமானம் வருது. ஒரு துறையிலே அவ்வளோனா பல்வேறு மொத்தம் மின்சாரத்துறை இருக்கிறது, எத்தனையோ துறைகள் இருக்கிறது, நீர்வளத்துறை இருக்கிறது, நிலவளத்துறை இருக்கிறது, இப்படி பல்வேறு விஷயங்களில் துறைகள் எவ்வளோ இருக்கிறது, வந்துகிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும். இதுதான் விஷயம். நீங்கள் வந்துட்டு உங்களுடைய வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத காரணத்தால் இப்போ வந்து என்ன சொல்கிறீங்கன்னா, வெள்ளை அறிக்கை விட போகிறேன், இவ்வளவு வந்துட்டு கஜானா காலியாக இருக்கிறது, என்ன செய்வது ஏது செய்வது என்று அந்த வெள்ளை அறிக்கை மூலம் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியிலிருந்து தப்பிக்க இந்த வெள்ளை அறிக்கை தயார் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது என்னுடைய அரசியல் பார்வை. ஆக இது வரைக்கும் நீங்கள் சொன்ன விஷயத்தில் கிட்டத்தட்ட மற்ற முதலமைச்சர்லாம் வந்த உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த கட்சி முதலமைச்சர், நான் வந்துட்டு எந்த கட்சியும் சாராதவன், அனைத்து முதலமைச்சர்களும் வந்த உடனே ஜெயித்த உடனே அவங்க சொன்ன வாக்கை வந்து முதல்ல நிறைவேற்றுவாங்க. கிட்டத்தட்ட அவங்க முக்கியமான வாக்குகளை நிறைவேற்றுவாங்க, முதல் கையெழுத்து போடுவாங்க. நீங்கள் போட்ட 3 கையெழுத்தும் வந்துட்டு என்னென்ன கையெழுத்துனா, சிங்கப்பெண் திட்டம், அது வந்து செல்வி ஜெயலலிதாவால் கொண்டு வரப்பட்ட பெண்கள் பாதுகாப்பு படை, அதிரடி படை என்று சொல்லி அதற்கு ஒரு வாகனத்தை கொடுத்து அவங்க வந்துட்டு அமைச்சாங்க. அதை தான் வந்துட்டு நீங்கள் பேர் மாற்றம் பண்ணி சிங்கப்பெண் படை, சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றம் பண்ணியிருக்கீங்க. அடுத்த கட்டமாக வந்துட்டு ரவுடிகளை அழித்து நீங்கள் வந்துட்டு எல்லா இடத்துலையும் போலீஸை வச்சு ரவுடிகளை அழித்து பேசியிருக்கீங்க. வாழை வந்து ஒட்ட வெட்டிடுவோம். இதுவும் சென்ற ஆண்டுகளிலே ஜெயலலிதா ஆட்சி காலத்திலே நம்ம பார்த்துருக்குறோம், மக்கள் பார்த்துருக்காங்க. இதுவும் அவர்கள் போட்ட சட்ட திட்டங்கள். அடுத்த கட்டமாக 717 டாஸ்மாக் கடைகளை மூடுவோம்னு சொல்லுங்க. அந்த மூடுற கடையெல்லாம் மறு இடத்துல தொடக்கப்படுகிறது. அதை வந்துட்டு மக்கள் மூலம் நமக்கு கிடைத்த செய்திகள்.
ஆக இந்த ஒன்றுமே செய்யலை இந்த 21 நாளில் வந்துட்டு உங்களை ஆட்சியை காப்பாற்றுவதற்கு மட்டுமே நீங்கள் வந்துட்டு முழு முதல் முயற்சியாக செயல்பாடாக இறங்கி இருக்கிறீங்க. இந்த ஆட்சியை எப்படி நிலையை நிறுத்த வேண்டும், அப்போ எந்தெந்த கட்சிகளை சமாதானப்படுத்த வேண்டும், எந்தெந்த கட்சிகளை உடைத்தால் எந்தெந்த தலைவர்கள் நம்மிடம் வந்தால் நம்ம கட்சி காப்பாற்றப்படும், நம்ம கட்சி எப்படி வளர்க்கலாம் அப்படின்னா அந்த ஆய்வில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. தமிழக மக்கள் மீதோ தமிழகத்தின் மீதோ உங்களுக்கு துளியும் அக்கறை இல்லை. டெல்லிக்கு சென்றீங்க. நீங்கள் டெல்லிக்கு சென்றப்போ என்ன சொன்னீங்க, தமிழக கச்சத்தீவை மீட்போம் என்று அடுத்த கணமே மீட்போம் என்று வாக்குறுதியிருந்தாங்க. ஆனால் மீன்வளத்துறை அமைச்சரை பற்றி கேட்டிங்கன்னா நோ கமெண்ட்ஸ் நோ கமெண்ட்ஸ் நோ கமெண்ட்ஸ்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் நீட் தேர்வை பற்றி கேட்டிங்கன்னா நீங்களே சொன்னீங்க, நீட் தேர்வு வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை நீட் தேர்வு வந்துட்டு அவங்க ஆட்சி காலத்தில் தான், மன்மோகன் சிங் காலத்தில் தான் நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டது. அந்த நீட் தேர்வு மத்திய அரசால் மட்டும்தான் ரத்து செய்ய முடியும், மத்திய அரசால் மட்டும்தான் தளர்வுபடுத்த முடியும். அதை தவிர்த்து விட்டு இங்கே தமிழகத்தில் அரசியல் செய்யும் எந்த கட்சியும் நான் நீட் தேர்வை ரத்து செய்வேன், நீட் தேர்வை ரத்து செய்வேன் என்று சொல்வது தவறான விஷயம். அப்போது நீங்கள் டெல்லிக்கு சென்றீங்க, 3 கோரிக்கைகளை வச்சிங்க. அந்த 3 கோரிக்கை என்னென்னா, கச்சத்தீவு பற்றி மீனவர்கள் பிரச்சனையை சொன்னீங்க. இது ஆண்டாண்டு காலமாக நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் சொல்லாத விஷயத்த யாரோ மற்ற கட்சி அன்பர்கள் மற்ற முதலமைச்சர்கள் சொல்லாத விஷயத்தை நீங்கள் அங்கே போய் சொல்லலை. மற்றவர்கள் லெட்டர் எழுதுகிறாங்க, கடிதம் எழுதுகிறாங்க சொல்லியிருந்தேன். நேரடியாக நீங்கள் வந்துட்டு என்ன நீங்களுடைய ஐடி துறை மூலம் நீங்கள் டைரக்டாக போட்டிங்கன்னா என்ன முடிச்சுட்டு வந்தீங்க. ஆக எல்லாமே பொய். அதாவது மேடையிலே ஒருவன் பேசுவதற்கு இருந்தால் முட்டாள்கள் கீழே நின்றால் கேட்கும் முட்டாள்கள் இருந்தால் இங்கே மேடையிலே பேசுவன் அறிவாளியாக காட்சி அளிப்பான். அப்படி தான் இன்று தமிழகத்தின் நிலை. ஆகவே பொய் சொல்லி வாக்கு சேகரித்த உங்களுக்கு மக்கள் மிக கூடிய விரைவிலே பதிலளிப்பார்கள். இன்றைய வரைக்கும் 21 நாட்கள் கடந்து கூட நீங்கள் அளித்த வாக்குறுதி ஒன்று கூட இங்கே செயல்பாட்டிற்கு வரவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் வந்து தீய சக்தி பிறரை பார்த்து சொல்லி கொண்டிருந்த நீங்களே இப்போ தீய சக்தியாக தான் இருக்கீங்க. உங்கள் கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளெல்லாம் தூய சக்தியா, உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். நீங்கள் தூய சக்தியா, உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். அதேபோல் தற்போது எதிர்கட்சிகளிலிருந்து வந்தவர்கள் எல்லாமே நீங்கள் எதிர்கட்சியில் இருந்தபோது அவர்களையும் சாடினர்கள். அவங்க உங்ககிட்ட வந்துட்டாங்கன்னா தூய சக்தியாக மாறிடுவார்களா? அப்போது பாவம் செய்துவிட்டு பாவ மன்னிப்பு கேட்பதற்கு சமம். உங்களிடம் வந்துட்டால் பாவ மன்னிப்பு கொடுக்கப்படுகிறதா? நீங்கள் என்ன பிரம்மாவா, கடவுளா, இயேசுவா? யார் நீங்கள்? சாதாரண மனிதன். நான் சொல்லியது தான் உண்மை. வரலாற்றில் இடம் பிடிக்க வேண்டும். அதற்காக தாங்கள் சம்பாதித்த பணத்தை கொடுப்பதற்கு தவறில்லை. பல லட்ச கோடிகளை இழப்பதற்கு தவறே இல்லை. ஏனென்று கேட்டால் வரலாற்றில் இந்த காலத்திலே, இந்த காலகட்டத்திலே இந்த நடிகர், இந்த மனிதர் தமிழகத்தை ஆண்டார். இது ஒரு வார்த்தை போதும். உங்கள் பரம்பரையை நீங்கள் நிலைக்க வச்சுட்டீங்க. இதுக்கு எத்தனை கோடி வேணாலும் செலவு செய்யலாம். அதை தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. அதனால் வந்துட்டு லஞ்ச லாவணத்தை எப்படி ஒழிக்க முடியும்? உங்கள் கட்சியில் இருக்கிற ஒரு அன்பர் கூட எல்லாருமே தூயவரா? எல்லோருமே தூய சக்தியா? நீங்களே வந்துட்டு கிட்டத்தட்ட சென்ற ஆண்டு உங்களுடைய வருமான கணக்கை மறைத்து அதேபோல் உச்ச நீதிமன்றத்தின் ஆணைக்கு இணங்க அந்த வருமான வரியை ஃபைன் கட்டினீங்க. எல்லாம் நினைவில் வச்சுக்கோங்க. ஆக ஏதோ வந்துட்டு எல்லாருக்குமே தெரியாமல் இருக்காது, எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். சாமானிய மக்களை தான் ஏமாற்ற முடியும். இப்போது மது போதைகள்லாம் நீங்கள் கட்டுப்படுத்தின்னு சொல்லிட்டு வெத்து விளம்பரங்கள் ஏற்பட்டு இருக்கிறது. அதெல்லாம் தவறான விஷயம். நீங்கள் ஒரு நல்ல ஆட்சியாளர் என்றால் முதல்ல வந்துட்டு பூரண மதுவிலக்கை கொண்டு வாருங்கள். அதேபோல் நல்ல ஆட்சியாளர் என்றால் இந்த வெத்து வேட்டு அறிக்கைகளாக விட்டுட்டு இலவசங்களை அறிவிப்பதை விட்டுவிட்டு நடுநிலையான அரசை நடத்த வேண்டும். எந்த இலவசமாக மக்களுக்கு கொடுக்காம நேர்மையான, நீதியான, அதாவது சரியான விலைவாசியை கொடுக்க வேண்டும். அப்போ தான் நல்ல அரசு அமையும், நல்ல மக்கள் உருவாவார்கள். போதைப்பொருள் தடுப்பு சட்டம் என்று நீங்கள் சொல்கிறீங்க. போதைப்பொருளை ஏன் தடுக்க வேணும்? அந்த அதாவது மதுத்துறை அமைச்சரை கேட்டால் அது போதையே நம்ம அந்த டாஸ்மார்க்கெல்லாம் ரத்து செய்யவே முடியாது. அது ரத்து செஞ்சுட்டால் எல்லோரும் திருந்திடுவாங்களா? அப்புறம் கள்ளச்சாராயம் வந்துடுவோம் அல்லவா? ஏன் கள்ளச்சாராயம் வருகிறது? கள்ளச்சாராயம் எப்படி வரும்?
ஒரு தீர்க்கமான கட்டளையை, ஒரு தீர்க்கமான சட்டத்தை போட்டால் எப்படி கலாச்சாரம் வரும்? அதாவது டாஸ்மார்க்கை எடுத்துவிட்டு தமிழகத்தில் எத்தனை மாவட்டங்கள் இருக்கோ எத்தனை மாவட்ட கலெக்டர்களுக்கு ஆர்டர் போடணும், ஐஏஎஸ் ஐபிஎஸ்களுக்கு ஆர்டர் போடணும். எல்லா மாவட்டத்திலும் இந்த மது போதை, அதாவது மதுவை குறிக்கின்ற எந்த பானங்களாக இருந்தாலும் சரி, வஸ்துக்களாக இருந்தாலும் சரி, அதை அந்த மாவட்டத்தில் விற்கப்பட்டால் அந்த கலெக்டரோ கமிஷனரோ ஐஜியோ அவர் ரிசைன் பண்ணணும், அது பொறுப்பேற்கணும். அப்படி 3 மாநிலம் 4 மாநிலத்துக்கு மேல் நடைபெற்றால் இந்த ஆட்சியை ஆண்டு கொண்டிருக்கிற முதலமைச்சர் ராஜினாமா செய்யணும். இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வாருங்கள். எப்படி இந்த மது போதையற்ற மாநிலமாக தமிழகம் விளங்கும் என்பது என்னுடைய அரசியல் பார்வை. ஆகவே தேவையற்ற வெற்று வார்த்தைகளை விட்டுவிட்டு தேவையான வார்த்தைகளை பேசி, நல்லதை பேசி நல்லாட்சி தருவது தான் நல்ல மனிதனுக்கு அழகு. அரசியலை பொறுத்தவரைக்கும் யாருமே நல்லவர்களே இல்லை. தனக்கென்று தன் சுயநலத்திற்காக ஒரு 25 விழுக்காடுனாச்சு கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க. 25 விழுக்காடு சுயநலத்தோடு கஷ்டப்பட்டால் தவறு இல்லை. 75 விழுக்காடு சுயநலமாகவும் 25 விழுக்காடு பொதுநலமாகவும், இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நதிநீர் மேம்பாட்டு உடன்பாடு மாநில உரிமைகளை காப்பப்படும், இந்த மாதிரி விஷயந்தான் அந்த 25 விழுக்காடு. மாநில உரிமையை எப்போவுமே எந்த கட்சியும் விட்டு கொடுக்காது. எந்த எதிர்கட்சியானாலும் சரி, எந்த ஆளுங்கட்சியானாலும் சரி, மாநில உரிமையை எந்த கட்சியும் விட்டு கொடுக்காது. பிற இடத்துல சில விஷயங்களை விட்டு கொடுக்கும் என்பது என்னுடைய அரசியல் பார்வை. ஆகவே தமிழக மக்களே, இவர் அறிவித்து கிட்டத்தட்ட ஆட்சி பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 22 நாட்கள் கடந்த நிலையில் நேற்று திருச்சியில் அவர் பேசிய வசனங்களையும் அவர் உரையாற்றிய கட்டுரையையும் எல்லோரும் கண்டிருப்பீர்கள். இதிலே அவர் என்ன விளக்கம் சொல்லியிருக்கிறார், என்ன நிலைப்பாடுகளை எடுத்திருக்கிறார் என்பதை மக்களுக்கு தெரியும். ஆகவே இந்த போலி ரீலை நம்பி மக்கள் யாருக்கும் வாக்களிக்காமல் நல்லவரை தேர்ந்தெடுக்க வேண்டும், உண்மையை பேசுபவர்களை தள்ள வேண்டும். அரசியலில் நிறைய பேர் நேர்மையாக வர இருக்கின்ற அரசியல்வாதிகளாக இருக்காங்க, அவர்களை தேர்ந்தெடுங்கள். நடிகர் மட்டுமே உங்களை ஆட்சி ஆள முடியும் என்று, நடிகரால் மட்டும்தான் தமிழகத்தை ஆள முடியும், ஒரு நாட்டை ஆள முடியும் என்ற தவறான கணக்கை விட்டுவிடுங்கள். ஆகவே இவரை விட திறமையான மக்கள்லாம் இருக்காங்க. இவர் வெறும் ஸ்கிரிப்ட் எழுதி அதை படித்து நடிக்கக்கூடிய அன்பர் மட்டும்தான். நடிகரை இருந்தால் மூளை இல்லை என்று நான் சொல்லவில்லை, எல்லோருக்கும் மூளை இருக்கும். ஆனால் அவர் ஒரு துறையிலே, ஒரு சிறந்த துறையில் இருக்கிறார். மக்களுக்காக பணியாற்றக்கூடிய நிறைய அன்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்கள்லாம் மக்கள் சேவையில் மக்களுக்காக குரல் கொடுத்து இருக்கிறாங்க. அதில் யார் சிறந்தவர் என்று தேர்ந்தெடுத்து அவருக்கு வாக்களித்து அவரை வர செய்யுங்கள். அவர் என்ன செய்கிறார் பார்த்துட்டு அதே போல் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு ஆளை மாற்றுங்கள். அப்போ தான் அரசியல் வாழ்க்கையில், பொது வாழ்க்கையில் வரவங்களுக்கு பயம் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த அரசியல் பார்வையில் சந்திக்கும் வரை நன்றியும் வணக்கம்.